பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 3வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 27 வரை. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்பதை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தையினால் நீங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா. பிதாவே, உம்முடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக நடக்க இருக்கும் இந்த பகிரங்க 2ஆம் வருகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் அப்பா, உம்முடைய தயவு, உங்க கிருபை இது ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய ரகசிய வருகை அதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க. பின்பதாக வர இருக்கிற 7 வருடம் மகா உபத்திரவ காலங்களுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக ராஜா. ஆவியானவரை எங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தப்படுத்தி தேவ சித்தத்தின்படி நாங்கள் செயல்பட கிருபை தாங்க. தேவாதி தேவன் இரக்கம் பாராட்டுவீராக ராஜா. ஆமீன். எங்கள் மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்தருளும் ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய பாதப்படியில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முற்றும் முடிய தேவரீர் நீர் ஆளுகை செய்வீராக. எங்களை உருவாக்கின சிருஷ்டிகர் நீர் அப்பா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் எங்களுக்கு நீங்க கொடுத்த ஜீவன் சகலத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரை முற்றும் முடிய இதுக்கு அதிகாரியாய் இருந்து எங்களை வழிநடத்துவீராக, எங்களை ஆட்கொள்வீராக தகப்பனே. உங்க பரலோக திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி அதன் வழியே நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் வரப்போகிற அந்த ரகசிய வருகையிலே உம்முடைய பிரதான தூதனுடைய கால சத்தம் எங்களுக்கு கேட்குமே. உம்முடைய ஆரவார சத்தம் எங்கள் செவிகளிலே கேட்குமே. அமீனப்பா. நாங்களும் எதிர்கொண்டு வர கர்த்தாவை அனுகிரகம் புரிவீராக என்ற அச்சா. அதுக்கு பின்பதாக வர இருக்கிற அந்த மகா கொடிதான நாட்களிலே நாங்கள் தப்பித்து கொள்ள கிருபை தாங்கப்பா. மகா உபத்திரவத்தின் நாட்களிலே ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க சொல்லியிருக்க அந்த வார்த்தைகள் தேவரீர் இறங்குவீராக உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருகுங்க என்ற அச்சா. அமீனப்பா. தேவனுக்கு நாங்கள் பயந்து எல்லா காரியத்திலும் உமக்கு உண்மையுள்ளவர்களா இருக்க கிருபை தாங்க. எதுக்கு தேவனுக்கு என்ன பிடிக்குமோ அது மாத்திரம் நாங்கள் செய்ய கர்த்தாவின் கிருபை அருள் செய்யும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னது போல பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொன்னீர். நாங்களும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக எங்கள் நினைவுகள், வாயின் வார்த்தைகள், செய்கிற காரியங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அமீன் தகப்பனே. இறங்குவீராக ராஜா. நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அமீனப்பா. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய நீதி விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்று நாங்கள் பறைசாற்றவும் சாட்சியா நிற்கவும் கர்த்தர் அருள் செய்வீராக ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகா கொடிதான உபத்திரவ காலத்தில் நாங்கள் தப்பித்து கொள்ள உங்க ரகசிய வருகையிலே நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்க. இப்பொழுதே ஆண்டவரே, இந்த முத்திரை எங்கள் மீது போடுங்க. இப்படி பரிசுத்தாவின் முத்திரை எங்கள் நெற்றியிலே நீங்க போடுங்க சப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இவ்வேளையில உம்மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட உடைய விசுவாசி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியக்காரர்கள், உடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என்ன ஆண்டவரே.
பரிசுத்தம் மேலும் பரிசுத்தம் அடையத்தக்கதான கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க அருள் செய்வீராக. உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. தேவ கிருப தேவ தயவு வழி நடத்துதல் எங்களோடு இருப்பதாக ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரேலை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமீன். ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களுக்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஞானம் ஆலோசனை உண்டாகட்டும். யுத்தங்கள் ஓய்ந்து தேவாதி தேவனாகி உம்மை அறிந்து கொள்ள கிருபை தருவீராக. இந்திய தேசம் முழுவதும் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். என் தகப்பனே உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.